வணக்கம் ஐயப்ப பக்தர்களே. 48 நாள் ஐயப்ப விரதம் நல்லபடியாக முடிஞ்சுது. நம்ம பூஜையில் எடுத்து வச்ச குலதெய்வ காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு, நம்ம குலதெய்வ அம்மனை போய் பார்த்துட்டு வரலான்னு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு, நம்ம சாமிக்கு தேவையான எல்லா பூஜை பொருளும் எடுத்து நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். மாலை, சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் காலையில் நேரத்துலேயே நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். சப்தகன்னிமார் கோயில், கொடுமணல் தங்கம்மன் தான் எங்கள் குலதெய்வம். நீங்கள் காந்தாரா பட கிளைமேக்ஸில் வர சாமுண்டி தான் 7 கண்ணியில் ஒரு கன்னி. அந்த மாதிரி 7 கன்னியுமே எங்கள் குலதெய்வ கோயில் தான். ஸோ 7 கன்னி பார்க்குறக்காக காலையிலேயே வந்துட்டோம் நாங்கள். அப்போ சாமிக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். சாமிக்கு ஊதுபத்தி, கற்பூரம், சாமிக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சுருந்தோம். சப்தகன்னிமாருங்கிறது ஒரு சிறு குழந்தை. அதனால் ஒரு குழந்தை என்னென்ன சாப்பிடுமோ அதனால் எல்லா பொருளும் அதில் இருந்துச்சு. கம்பருக்கட்டு, தேன் முட்டாயி, சாமிக்கு லோலாக்கு, விளையல், மஞ்சள், சாமிக்கு துணி, நைட்டே எடுத்து வச்ச சாமிக்கான பட்டு புடவை, மாலை, சாமிக்கான நெய் தீபம், சாமிக்கான கற்பூரம் எல்லாமே அந்த தட்டில் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். மொத்தமாக அழகாக சாமிக்கு தேவையானதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, பொரி, கடலை, சாமிக்கு பிரசாதம், அம்மா எடுத்து வச்சுட்டு வந்த சக்கரை பொங்கல் எல்லாத்தையுமே அழகாக வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியோட சாமிக்கு கொடுக்கலான்னு நான் சாமியோட தட்டில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். உள்ளே போய் நான், அப்பா, அம்மா, சித்தி எல்லாமே சந்தோஷமாக சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்தோன்னே நம்ம குருக்கள் கிட்ட எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நம்ம குருக்கள் எங்கள் அப்பா, அம்மா 2 பேர்த்துக்கும் மாலை போட்டு, என்னையும் கூப்பிட்டு மாலை போட்டு நாங்கள் ஃபேமிலியோடு நல்லபடியாக தரிசித்து மங்கள வாழ்த்து பாடி நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழித்து குலதெய்வக்குள்ளே போனனால எனக்கு ஒரு அமைதியான ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் குதிரையெல்லாம் பார்த்துட்டு, அங்கே இருக்க சாமியை பார்த்துட்டு ரொம்ப அமைதி. வாழ்க்கையில் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வங்க தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரக்கூட தெய்வம். உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் சுற்றி முற்றி குலதெய்வ கோயிலில் ரொம்ப அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப அழகாக அங்கே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என் நண்பன் ஆற்றுப்படியில் கற்பூர தீபத்தை வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.